தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி திருவான்மையூர் தெப்பக்குளம் அருகில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி வருகிறார். அதனை தற்போது நேரலையில் காணலாம். போட்டு வச்சிருவாங்க. ஆனா பரவாயில்ல, ஆனது ஆகட்டும், நான் பார்க்கிறேன் என்று எதிர்த்து நின்றால் 2 மாநில முதலமைச்சர்கள் இன்று சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒரு துணை முதலமைச்சர் என்னைக்கு வெளிவருவாருன்னு தெரியல. தமிழ்நாட்டில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 31 முறைக்கு மேல அவருடைய பெயில் மறுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தேர்தல் நேரமா பார்த்து காங்கிரஸ் வங்கி கணக்குகள் அத்தனையையும் முடக்கி இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க பிஜேபியை எதிர்த்து ஏதாவது எழுதினாங்க, இல்லைன்னா தொலைக்காட்சியில பேசினாங்கன்னா அவங்க முதலாளிக்கு ரெய்டு. முதலாளி கூப்பிட்டு உங்ககிட்ட பேசி அதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுங்க, அவங்க ஒன்னும் செய்யலன்னா கூட புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அதையும் செய்யல, இவங்க முதலாளி சொல்றத கேட்கலன்னா இவங்களை வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. இல்லன்னா பத்திரிகையாளர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதுவும் இல்லையா, நாடு முழுவதும் எத்தனையோ எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மக்களை பயமுறுத்தி எந்த போராட்டமாக இருந்தாலும் போராடிய விவசாயிகள் மீது காரை விட்டு, ஒரு அமைச்சரோட மகன் காரை விட்டு ஏற்றி 4 விவசாயிகளை கொலை செய்து அந்த போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள். பின்வாங்கியது பிஜேபி தவிர அந்த விவசாயிகள் இல்லை. இப்ப மக்கள் போராட துணிந்து விட்டார்கள். எதிர்கட்சிகள் நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க எதிர்த்து நிற்போம், உங்களை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றுவதா எங்களுடைய கடமை என்ற அந்த உணர்வோடு ஒருங்கிணைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால எல்லாரும் உணர்ந்திருக்காங்க, இந்த நாட்டை காப்பாற்றணும்னா பிஜேபியை அங்கிருந்து அகற்ற வேண்டும், இந்த நாட்டை அவர்களிடமிருந்துதான் காப்பாற்ற வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப திடீர்னு கச்சத்தீவு மேல 10 வருஷமா ஆட்சியில இருந்தார். கச்சத்தீவை பத்தி எத்தனை தடவை கேள்வி கேட்டிருக்கோம், நிறைய தடவை கேட்டிருக்கோம்ல, பதிலே வராது, காதல விழுந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஆனா இலங்கைக்கு போயிருக்காரு, அங்கேயும் பேசல. அவரா பேசி பாராளுமன்றத்துல அப்பதான் வருவாரு. அவர் பேசுறத நாங்க கேட்கணும்னு ஒரு இடம் இருக்கும்ல, அப்ப மட்டும்தான் பிரதமர் வருவாரு நாடாளுமன்றத்துக்கு. அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு நாடாளுமன்றத்து மேல. அதனால பேசும்பொழுதும் அதை பத்தி குறிப்பிட்டு பேசியதே கிடையாது. ஆனால் தேர்தல் வந்து விட்டது. அதனால கச்சத்தீவு மேல, இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மேல அவங்களுக்கு பாசம் பிரபாகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை மட்டும் காரணம் இல்லை, அங்க இந்தியா சைனா பார்டர், அங்க சீனா இந்தியாவுக்குள் ஊடுருவி வந்து கொண்டே இருக்கிறது. அருணாச்சல் பிரதேசத்துல கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு மேல் சீன கிராமங்கள் நிறுவப்பட்டிருக்கு இந்தியாவோட மண்ணுல. நம்ம நாட்டுல பேரு கூட சீன மொழியில அவங்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மண், இந்த நாட்டின் மண் கைப்பற்றப்பட்டிருக்கு. லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதே போல எல்லையில இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இன்னைக்கு சைனா ஊடுருவலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இத பத்தி மிகப்பெரிய வீரர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய, விஸ்வகுரு என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய பிரதமர் வாய் திறக்கிறதே கிடையாது. அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாரும் கேட்டாச்சு. பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பல முறை அதை பற்றி கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். ஆனால் ஒரு முறை அதற்கு பதில் வந்ததில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.